அது லேபராக விட்டாலும் கான்ட்ராக்டாக விட்டாலும் அந்த இத்தனை நாளில் ஃபினிஷிங் காட்டினோம்னா அத்தனை நாள் தான் காட்ட முடியும். யார் செஞ்சாலும் வேலை ஒன்று தான். வேலைக்கு தோதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்களை கூட்டி வர முடியும். இப்போ வெளியில் வேலைன்னா ஒரு 3-4 பேர் எச்சா இருந்தால் தான் அந்த சாரங்களை கட்டி செய்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். இல்லை உள்ளேன்னா ஒரு 2 ஆள் 3 ஆள் இருந்தால் போதும். அது கோக்காளி ஸ்டூல்லே நின்று செய்கிறதுனால அதுக்கு அதிக ஆள் தேவைப்படாது உள்ளே வேலை செய்கிறதுக்கு. ஆனால் வெளியே வேலை செய்யல சாரங்களை கட்டுறதுக்கு இப்போ தொங்கு சாரம் போட்டோம்னா அதை பிடிக்கிறதுக்கு 2 ஆள் வேணும். அதை பெயிண்ட் எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும். இது மாதிரி 3-4 ஆள் தேவை, வேலைக்கு தகுந்த மாதிரி ஆள் தேவைப்படும். இல்லை கான்ட்ராக்ட் வேலைனாலும் அந்த லேபருக்குள்ளே செய்யணுமேங்கிறதுக்கோசரம் வேலையை அவசரமாக செஞ்சாலும் ஃபினிஷிங் இல்லைனாலும் வீட்டுக்காரங்க நம்மளை கோச்சிக்குவாங்க. அது அப்படிங்கிறப்ப வேலையும் ஃபினிஷிங்காக வரணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக 1-2 ஆள் எச்சா போகுமே தவிர மற்றபடி வேலை ஃபினிஷிங்காக நல்லா முடிச்சு கொடுப்போம். போனாலும் அங்கே ஜிஎஸ்டியோட கம்ப்யூட்டரில் பில் போட்டுருவாங்க. அந்த பில்லு நீங்கள் போனாலும் நானே போகாமல் நீங்கள் மட்டும் தனியாக போனாலும் அந்த பில்லில் மாற்றம் வராதுங்க. அது ஒரே மாதிரி தான் போடுவாங்க. பெல் ஐக்கான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவோட தொடர்ச்சி இது. இந்த கேட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதாவது எனாமல் 2 கோட்டு போட்டாச்சு, இந்த ஆஃப் ஒயிட் 2 விட்டு போட்டாச்சு. கடைசியாக அந்த கோல்டு டச்சப் பண்ணால் இந்த வேலை முடிஞ்சதும். அதிகமாக துரு இல்லை, 1-2 இடத்துல மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு சுரண்டி தேய்ச்சி எடுத்துகிட்டு எல்லா ப்ரைமர் டச்சப் பண்ணிவிட்டு இந்த கேட்டை ஃபைனல் பண்ணுறோம். இந்த கோல்டு டச்சப் பண்ணால் இந்த கேட்டு வேறு லெவலில் இருக்கும். கோல்டு டச்சப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு டச்சப் பண்ணோம். ஏற்கனவே பட்ட கலரில் பட்டுச்சுன்னா 1-2 அந்த கலர் வெளியே தெரியும். அதுக்காக ஒரு தடவை டச்சப் பண்ணிவிட்டு காய விட்டு மறுபடியும் இன்னொரு தடவை டச்சப் பண்ணோம். அப்போ தான் அந்த கோல்டு நல்லா பளிச்சுன்னு எடுக்கும். இந்த கேட்டில் ஏற்கனவே செரி ரெட் அடிச்சிருந்தாங்க. அந்த கலர் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எல்லோ ப்ரைமர் மட்டும்தான் இருந்துச்சு. மீதி கலர் அப்படியே இந்த வெயிலுக்கு தாங்காமல் அந்த சுத்தமாக இல்லை. அதனால் இதில் மகாகனியை மாற்றி விட்டோம். இந்த மகாகனி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வெயிலில் மங்குமா தவிர கலர் வந்து அப்படியே இருக்கும். கேட்டில் அவங்க வீட்டுக்காரங்க செரி ரெட் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. அந்த கலர் எப்படி ஆகும்னா எல்லோ ப்ரைமர் மட்டும்தான் இருக்கும். வெயிலில் இருந்தால் அந்த பெயிண்ட் அது முழுசாக உறிஞ்சி எடுத்துரும். அதனால் வெயிலில் இருக்கிற இடத்துல செரி ரெட்டு போடக்கூடாது, நிழலில் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் செரி ரெட்டு போடணும். இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி நிற்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் இந்த டேப்பர் இது மாதிரிலாம் கொடுத்து வச்சிருக்கனால தண்ணி வந்து இதில் வந்து கீழே வடிஞ்சிரும். அதனால் இங்கே அதிகமாக துரு ஏறாது. கீழே தண்ணி நிற்கிற மாதிரி இந்த காடி வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி நினைச்சுன்னா உள்ள துரு ஏறிடும். கேட்டு தகரம் வந்து பொத்துக்கும். இதில் துரு ஏறாமல் இருந்துச்சு. அதனால் சும்மா சின்னதாக சுரண்டிட்டு அப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டோம். இதனால் அந்த கேட்டு சேர்ந்து சேஃப்டியாக இருக்குது. இதில் காடி கீடி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்காமல் ட்ரில் போட்டு ஓட்டை போட்டு சொல்லுவோம். இல்லைன்னா அங்கே நான் தண்ணி தேங்குச்சுன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடம் அந்த துரு பிடிச்சி எல்லாத்தையும் அரிச்சிடும். இந்த ஒவ்வொரு இடத்துல துரு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தா அதை முதல்ல பிசுரை தட்டி விட்டு நல்லா சுரண்டி தேய்ச்சி விட்டு அதில் எல்லா ப்ரைமர் டச்சப் பண்ணி தான் பண்ணணும். இல்லாட்டி அந்த இடத்துல பெயிண்ட் நிற்காது. அப்புறம் பெயிண்ட் நாங்கள் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டோ எந்த பெயிண்டோ எடுத்துக்கும்போது கொஞ்சம் டின்னர் ஊற்றி லூஸ் பண்ணி பச்சை தண்ணி மாதிரி வச்சு அடிப்போம். அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப டைட்டாக அடிக்கக்கூடாது. பெயிண்ட் டைட்டாக அடிச்சிங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து நிற்காது. நாளடைவில் அது வந்து மொத்தமாக பேர்ந்துக்கிட்டு வரும். அதனால் என்ன பண்ணால் டின்னர் ஊற்றி லூஸ் பண்ணி பெயிண்ட்டை வந்து தண்ணி மாதிரி அடிக்கணும். அப்போ தான் ஒரு மினுமினுப்பும் கிடைக்கும், அது லைஃப்பும் வரும். இல்லாட்டி மொத்தமாக ஏறுறப்ப அங்கங்கே வடிஞ்சிட்டு கிடக்கும். இந்த கேட்டு வேலை போல் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் நீட்டாக பண்ணி தருவோம். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம் சார், என் பேர் செல்வம். நான் வந்து பெயிண்டர் பஞ்சாப்லேருந்து வரேங்க சார். இப்போ வந்து இந்த காம்பவுண்டில் வந்து டிசைன் போட்டிருக்காங்க சார். பட்டி வச்சு நாங்கள் போடுவோம் சார். பட்டி வச்சு டிசைன் போட்டு இது மாதிரி பெயிண்டிங் கலருக்கு கொடுப்போம் சார். இப்போ வந்து டிசைன் மட்டும் கேட்டிங்கன்னா அதுக்கு லேபர் சார்ஜ் உண்டுங்க சார். இப்போ எங்கள் டிசைன் வேணும் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு லேபர் கிடையாது சார். பெயிண்டிங்கோட சேர்த்து லேபர் வந்துடும் சார். டிசைன் வந்து பட்டியில் வச்சு பண்ணுவோம் சார். பட்டி வச்சு தேய்ச்சிட்டு ஸ்ப்ரேலையும் அடிப்போம். பார்த்தீங்கன்னா ரோலர்லேயும் விட்டுவோம். அந்த டிசைன் நீட்டாக சூப்பராக வந்துடும் சார். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் கேட்டாலும் போட்டு கொடுப்போம் சார். இப்போ வந்து செவத்தில் வந்து பட்டி பார்த்து செவரு மாதிரி இருந்துச்சுன்னா ரோலர் விட்டும் சார். இப்போ சாதா செவத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெஸ்லேயே அடிச்சுப்போம் சார். கன்று வந்து டிசைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னில் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம் சார். அது நீட்டாக இருக்குங்க சார். பார்த்தா உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்குங்க சார். அதுபோல் இந்த கதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கதவை வந்து நான் மறுபடியும் தேய்ச்சி விட்டு அதே மாதிரி வார்னிஷ் அடிக்கிறேங்க, டச்சுட்டு அடிக்கிறேன். எதாவது கான்டாக்ட் பண்ணுங்க, சிறப்பாக பண்ணி தரோம் சார். என் பேர் சதீஷ்குமார், நான் பஞ்சாப்லேருந்து வர்றேங்க. இந்த வீட்டுக்கு உள்ளார அடிக்க வரோம். நாங்கள் உள்ளார அடிக்க வர்றதுனால இதெல்லாம் மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த பட்டி வச்சு கோர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பட்டி மறுபடியும் பட்டி வச்சுட்டு மேலே அப்படியே இதை அப்படியே பெயிண்ட் பண்ணணும், உள்ளார கலர் போடணும். சீலிங் ஒயிட்டு போட்டாச்சுங்க. சைடில் இருக்கிற செவரெல்லாம் ஒரு மேடும் பள்ளமாக இந்த இப்படி இருக்கிறதுனால இந்த பட்டி வால் பட்டி வச்சு இதை நாங்கள் ஓர்ஸ் பண்ணிடுவோம். ஓர்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு மேலே கலர் போடும்போது நாங்களும் ஒரு இதை வெடுப்பு தெரிஞ்சதுனால அந்த பட்டி வச்சுட்டு அப்படியே டல் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள்
கலர் அடிச்சிருவோம். சில கஸ்டமரெல்லாம் என்னங்கிறாங்க, என்ன 6 மணிக்கு வராங்க, 6 மணிக்கு போகிறாங்க, என்ன வேலை செஞ்சாங்கன்னா, இவள் இந்த மேடு பள்ளமாக இருக்கிற செவத்தில் நீட்டாக ஓர்ஸ் பண்ணால் தான் நாங்கள் லைட்டு வெளிச்சத்துக்கு இந்த பட்டி வச்சுருக்கிறோம். இந்த பட்டி வச்சுருக்கனால இதை டல் பண்ணிவிட்டு நாங்கள் கலர் போட்டால் பார்த்தா நல்லாயிருக்கும், வீடு பார்க்க ஜம்முன்னு இருக்கும். இதெல்லாம் சாரம் போட்டு அடிக்கணும். வெளியில் தொங்கு சாரம் போட்டு இறங்கணும்னா, ஒரு தொங்கு சாரம் போட்டோம்னா 3 ஆள் வேணும். ஒரு ஆள் இறங்கணும், 2 ஆள் பிடிக்கணும், கவுத்தை பிடிச்சிக்கணும், அவ்வளோ வேலைகள் இருக்குது. பருப்பு சாரம் போட்டோம்னா ஒரு 10 குச்சி மேலே 20 அடி குச்சி போட்டு, இங்கிட்டு 10 குச்சி அங்கிட்டு 5 குச்சி போட்டு கட்டி நாங்கள் சாரத்தை கட்டி அடிக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் வேலை நேரத்தை கூட்டதோ குறைக்கிறதோ எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி 2வது நாங்கள் இது செவத்துக்குன்னா 4-5 பிரச்சனால கொஞ்சம் செவத்துக்கு வேலை விறுவிறுன்னு ஆயிரும். நம்ம அதாவது இந்த ஜன்னல் தட்டிக்கு அடிக்கிறோம்னா ஜன்னல் தட்டிக்கு 2 இன்ச்சு ப்ரெஸ்ஸு. இந்த இதில் நம்ம இது அடிக்கிறதுனா படுதா ப்ரெஸ்ஸுனா சின்ன ப்ரெஸ்ஸு. ஆனால் சில பேர் கஸ்டமர் என்னங்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, ஜன்னல் தட்டிக்கு ஆளுந்தே தொட்டுட்டு இருக்காங்களே, தேய்ச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு எல்லோ பிரம்பரை போடணும், இதுக்கு இப்போ கலரு போடணும், போட்டுவிட்டு நாங்கள் கிளைண்ட் கட்டி கரெக்டாக 2 இன்ச்சு ப்ரெஸ்ஸில் அடிக்கணும். அதனால் நாங்களுக்கு வேலைகள் கூடும். 2வது டைமிங் ஆகும் எங்களுக்கு. அதாவது ஒரு ஜன்னல் தட்டி தொட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி நான் ப்ரைமரை போட்டு கலர் போட்டு இதெல்லாம் ஜன்னல் தட்டி லைன் கட்டி அடித்து, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டைமிங் ஆகும். வேலை நேரங்கள் கூடுதலாகும் வழியே நாங்கள் ஒன்றும் நேரத்தை போக்குறதோ டைமிங் ஆகுறதோ எங்களுக்குலாம் கிடையாது. நாங்கள் காலைல 6 மணிக்கு வருவோம், சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவோம். நன்றிங்க. என் பேர் தங்கவலுங்க, புளியூர் வெள்ளாளப்பட்டிலேருந்து நான் வர்றேங்க. அதாவது வெளியில் வெயில் காலத்தில் அடித்தோம்னா நல்லா இருக்குங்க, மழை காலத்தில் அடித்தா நல்லா இருக்காதுங்க. வெளியில் தேய்ச்சி விட்டு கழுவி விட்டு நாங்கள் அடிப்போம்ங்க, பிரேமர் அடித்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்போங்க. உள்ளார நாங்கள் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டோங்க, அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டு துணியில் தொடச்சி விட்டு அப்படியே டேரெக்டாக எமர்சன் அடிச்சிருவோங்க. இது பெயிண்ட் அடிக்க போவோம், மீது இந்த கொத்தனார் வேலையும் செய்வோங்க. டேங்கு கிளீன் பண்ணி கொடுக்கறது, அந்த பைப்பு மேலே பெருசாக போட்டுதுங்க, போட்டதுனால அந்த தண்ணி மழை பெஞ்சோன்னா தண்ணி உள்ளார போகுதுங்க. அதனால அந்த பைப்பு எடுத்துட்டு சின்ன பைப்பை வச்சு கலவு கொடுத்து அடைச்சிருக்குங்க. இப்போ தண்ணி உள்ளார போகாதுங்க, நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்தாலும் கூட சொல்லுங்கள், நான் செஞ்சு தர்றேங்க. அதாவது பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த தரை க்ளீன் பண்ணுறது, சுவிட்சு போர்டு காடி க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டே போயிடுவாங்க. அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுவிட்சு போர்டில் கொஞ்சோண்டு டின்னர் தொட்டு இந்த மாதிரி டின்னர் கொஞ்சம் லேசாக துணியில் நனைச்சி அந்த பெயிண்ட் போட்ட இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதை தகடு வச்சு சுரண்டிட்டிங்கன்னா அந்த போர்டும் சுத்தமாக இருக்கும், அழுக்கு இல்லாமையே இருக்கும், அதே சமயம் பெயிண்ட்டும் போயிடும். அது மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வேலை நீட்டாக தெரியுங்க. க்ளீன் பண்ணி கொடுக்கறது இதுக்கான தனியாக லேபர்லாம் கிடையாதுங்க. இது வேலை முடிஞ்சோடனே நாங்கள் செஞ்சு கொடுக்குற இதுவும் ஒரு பணி தான். அப்புறம் ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா பொருள் சாமான்லாம் கம்மியாக கிடக்கும், ஒவ்வொரு வீட்டில் அதிகமாக கிடக்கும். அவங்க வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தர் வயசு பசங்க இருப்பாங்க, இல்லாட்டி முடியாதவங்க இருப்பாங்க. அது மாதிரி முடியாதவங்க வீட்டிலலாம் நாங்களே ஜாமான்லாம் எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுட்டு பெயிண்டிங் அடித்து தரையை க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஜாமான்லாம் தூக்கி உள்ளே ஏற்றி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, அவங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்களோட வேலையை முடிச்சுட்டு எந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த பொருளை அப்படியே எடுத்த இடத்துலையும் கொண்டு போய் பத்திரமா வச்சு அந்த இடத்துல பெயிண்டிங் வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டு வந்துடும். நம்ம கட்டுற வீட்டுக்கு ஃபினிஷிங் கொடுக்கறது பெயிண்டிங்கு. அந்த பெயிண்டிங்கிறது பில்டிங்கு ஹார்ட் மாதிரிங்க. அந்த ஹார்ட்டை கரெக்டான ஆர்ட்டாக கொண்டு வர இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெயிலும் மழை பசி எதையுமே கண்டுக்காம அந்த நிலையில கூட அவங்க பெயிண்டிங்ல கொஞ்சம் கூட பிசு அடிக்காம சூப்பரா பண்றாங்க. நான் தரையில கொஞ்ச நேரம்னாவே கால் வலிக்குங்க. இவங்க இந்த சாரம் தொங்க சாரம் இது மாதிரி எல்லாம் நேரி இல்ல உட்காந்தோ அடிக்கிறாங்க பாருங்க, இந்த வலி கூட பார்க்காம. உண்மையுமே பெரிய விஷயங்க, எங்களுக்கு ரொம்ப திருப்திங்க. இவங்க சொன்னது போலதாங்க நம்ம ஓனர் அவங்க ஒர்க் பார்க்கலாம், எல்லாமே கிளியரா பண்றாங்க. நல்லா ட்ரஸ்ட் பண்ணலாங்க இவங்களை. எந்த பொருள் எங்க எடுத்தாங்களோ அதே மாதிரி கிளியரா வச்சிடுறாங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே வர மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த கரூர் டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வெளியே அவங்க ஒர்க் பண்ண ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.